நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, மூவி சூப்பராக இருந்தது. ராஜோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அவரோட ரியல் கேரக்டர் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு மூவி. முடிவரை சிரிச்சுட்டே தான் இருந்தோம். எல்லாரோட கேரக்டரும் நல்லா இருந்தது. அந்த மதர் கேரக்டர் கூட நல்லா இருந்தது. 2 பேரோட காம்பினேஷன் நல்லா இருந்தது. ஃபாதர் தான் நல்லா இருந்தது. ஃபுல்லாக ஃபன்னு தான். அவரோட ஃப்ரெண்டு கேரக்டராக இருக்கட்டும், விஜய் சார் மாதிரியே சாயல் இருந்தது. அவர் கூட மாசாக இருந்துச்சு. ஃபேமிலியாக இருந்து எவ்வளோ நாளும் பார்க்கலாம், ஃபன்னாக இருந்தது. படம் நல்லா இருக்கு. காமெடி ஃபேமிலியோட பார்க்கலாம், காமெடியாகவும் இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. காமெடியாக தான் போகுது படம். ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், காமெடியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா தான் இருக்குது. 10க்கு எவ்வளோ மார்க் கொடுக்குங்க? கொடுக்கலாம், நான் 10க்கு 8, 9. நல்லா இருக்குண்ணே, படம் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. டேரக்டர் நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. எப்படி சொல்கிறதுன்னா, அந்த லவ் சீனுக்கு லவ், காமெடி சீனுக்கு காமெடி, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சார்லி அவர் பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காரு. அவர் தெரியாது, அவர் எப்பவுமே நடிக்கிற மாதிரி பக்காவாக நடிச்சிருக்காரு. அதான் அவர் எப்படின்னா, இப்போ ஒரு சிகரெட் பிடிச்சினே இருக்க ஒரு அப்பாவை காட்டுவார். பையன் வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு வந்து அவன் இது வானவொடனே டக்குன்னு சிகரெட் நிப்பாட்டுற மாதிரி நல்லா பக்கா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. எல்லாரும் நல்லா, அவங்க ரோல் எல்லாரும் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. 10க்கு 10 கொடுக்கலாம். சூப்பர் படம், சூப்பர் நல்லா இருக்கு. எல்லாமே லவ் ஸ்டாங், எல்லாம் சிரிப்பு, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக ஹாப்பியாக பார்க்கலாம். நல்லா காமெடியாக சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனோட தீமை வந்து ஃபன் அண்ட் காமெடி எமோஷனலாக கலந்து சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அவர் வந்து எப்பயும் போல மாஸ்க் காட்டியிருக்கிறாரு. கவுண்டருக்கு குறைய கிடையாது. 10க்கு ரேட்டிங் 9. பண்பற்றி ஜாம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி ராஜு அவரோட ஆக்டிங் வந்து இருந்தது. நம்ம விஜய் டிவிலாம் பார்க்குற ராஜுவை இங்கே பார்க்க முடியாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பாடி லாங்குவேஜ்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, டைலாக் டெலிவரி, டைமிங் எல்லாமே சூப்பராக வந்து ஒரு பக்கா ஒரு ஆக்டர் மோடில் வந்து வந்திருக்காரு. நல்ல ஒரு என்டர்டெய்னர், நல்லா பாருங்கள், நல்லா காமெடியெல்லாம் இருக்கும். விஜய் பப்புவோட சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. 2 ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இன்னும் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சரண்யா அவங்களோட போர்ஷனும் ராஜு அவங்க போர்ஷனும் வந்து இப்போ இருக்க அம்மா பசங்க அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், அந்த ஒரு இது எப்படி இருக்குமோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே காலேஜ் பசங்க, லவ்வர்ஸ், இந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக இருக்கும். நல்ல படம்னா சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதே போல் வந்து ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. அடுத்தது பையனோட அப்பா சரி, பொண்ணோட சரி, 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர் படம் தான். அண்ணன் நல்லா பண்ணியிருக்காருண்ணா, வேறு லெவல் படம். அவர் அண்ணன் தான் நாளே சிரிக்கிற போல் காமெடியாக பண்ணியிருக்காருண்ணா. படத்தை 10க்கு ஒரு 8% கொடுக்கலாண்ணா. எல்லாமே படத்தில் எல்லா சீனுமே ரொம்ப பிடிச்சிருந்து. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. ஃபேமிலி பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. பார்க்கலாம். காமெடியாக நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷனில் நடக்கிறதே எப்படி வந்து தட்டி விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. 10க்கு நான் 8 கொடுப்பேன். படம் ஒர்த் வாட்சிங் தான். கிளைமேக்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத 2K கிட்ஸ் பிடிச்ச மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ்ட் இஸ் டெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறந்த காலம்னு அதுக்கு தமிழில் அழகாக பேர் வச்சுருக்கோம். அந்த பாஸ்ட்டை வந்து நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப் நல்லா இருக்காது, மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்குங்கிறத நல்லா புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். ஹீரோயின் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ். அப்போ ஒரு அம்மாவே தாங்காது, சரண்யா மேடம். இதில் 2 அம்மா வேறு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. படம் ஃபுல்லாக அவங்க வர்றாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒன்றும் இல்லை, பக்கத்து வீட்டில் குடியேறாங்க. இவர் மாப்பிள்ளை, இவங்க மாப்பிள்ளைன்னு அம்மாக்காரன் நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒத்து வர மாட்டுறாங்க. சார்லி சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. படம் ஃபுல்லாக ஒரு அப்பா ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பின்னாடி நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு ப்ளஸ் வந்து கிளைமேக்ஸ் தான் பயங்கரமான ப்ளஸ். எதிர்பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. 10க்கு வந்து 7.1 கொடுப்பேன்.